திசையன் வேளையில் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்ற மீனவரை தாக்கிவிட்டு அவர் அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகை, பணம், செல்போன் ஆகியவற்றை பறித்து சென்ற கும்பலை கூண்டோடு கைது செய்திருக்கின்றனர் போலீசார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை VSR மைதானத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது. கபடி போட்டியின் நிறைவு நாளான செப்டம்பர் 9ஆம் தேதி நெல்லை மாவட்டம் உவரி நடுத்தருவை சேர்ந்த மீனவர்கள் ஜெகிந்தன் மற்றும் அவரது தம்பி ஜோன்சன் ஆகிய இருவரும் திசையன்விளை கபடி மைதானத்திற்கு வந்து விளையாட்டை கண்டு களித்துள்ளனர். இதையடுத்து சிறிது நேரம் கழித்து ஜோன்சன் வீடு திரும்பியுள்ளார். தொடர்ந்து கபடி விளையாட்டை பார்த்துவிட்டு ஜெகிந்தன் இரவு 11 மணி அளவில் உவரிக்கு செல்வதற்காக அப்புவிளை செல்வ விநாயகர் கோவில் வளைவில் 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 4 நபர்களிடம் உவரிக்கு செல்ல வேண்டுமென லிப்ட் கேட்டிருக்கிறார். இதையடுத்து அவரும் அவர்களுடன் இருசக்கர வாகனத்தில் ஏறி சென்றுள்ளார். இதையடுத்து இடையன்குடியை தாண்டியதும் வண்டி உவரி ரோட்டுக்கு செல்லாமல் குட்டம் ரோட்டுக்கு திரும்பியுள்ளது. ஜெகிந்தன் உவரிக்கு நேராக செல்ல வேண்டும் என கூறியதை இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் பொருட்படுத்தாமல் குட்டம் சாலையில் வேகமாக சென்றுள்ளனர். இதில் ஏதோ தில்லுமுள்ளு நடப்பதை உணர்ந்த ஜெகிந்தன் தன்னை காப்பாற்றும்படி பயந்து போய் சத்தமிட்டு கூச்சலிட்டுள்ளார். இதனை சுதாரித்துக் கொண்ட தில்லுமுள்ள இளைஞர்கள் ஆனைக்குடி விளக்கிலிருந்து குட்டம் செல்லும் சாலையில் ஒரு மைதானத்தில் வண்டியை நிறுத்தி அவரை அங்கு சரமாரியாக தாக்கிவிட்டு அவரிடமிருந்த செல்போன், 5 சவரன் தங்க நகை மற்றும் 1000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட அஸ்வின் ராஜேஷ், அரவிந்த் குமார், சதீஷ், தமிழரசன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஜெய்ஹிந்தனை தாக்கி அவரிடமிருந்து திருடிய நகைகளை உடன்குடியில் உள்ள ஜுவல்லரியில் விற்றுவிட்டு கேரளாவிற்கு சுற்றுலா சென்று அழகிகளிடம் உல்லாசமாக இருந்தது அம்பலமானது. இதையடுத்து போலீசார் அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். நியூஸ் தமிழோடு உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். ஃப்ரெஷ்ஷான நியூஸோடு பரபரப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விறுவிறுப்பான ஹெட்லைன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ஸ்டோரிஸ், விஐபிக்களோட டே பிளான்ஸ், துல்லியமான இன்ஃபோகிராஃபிக். தமிழ்நாடு, இந்தியா, உலகம்னு 360 டிகிரி ரிப்போர்ட்ஸ். விலை நிலவரம், வணிகம், வானிலை, சினிமான்னு அப் டு டேட் ட்ரெண்டிங் நியூஸ். இனி உங்கள் ஒவ்வொரு நாளையும் இன்ட்ரெஸ்டிங்கா, எக்ஸைட்டிங்கா துவங்குங்கள். நியூஸ் தமிழின் குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழா அக்டோபர் 2 முதல் நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில்.